மனுஷன் இவ்வளோ வருஷம் தான் வாழ போகிறான்னு சொல்லிட்டு பைபிளில் சொல்லியிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அது எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் இவ்வளோ வருஷம் தான் வாழ போகிறான்னு சொல்லியிருக்க முடியும்? அந்த காலத்தில் பாருங்கள், சயின்ஸ்ன்றது கிடையாது, ஒரு மைக்ரோஸ்கோப்பு அந்த மாதிரியான எந்த பொருளும் கிடையாது, டிஎன்ஏ அப்படின்னா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட அந்த சூழலையே மனுஷன் இவ்வளோ காலம் தான் வாழ போகிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த காலகட்டத்துக்கு வாங்க, 2026. இப்போது சயின்ஸினுடைய டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு தெரியும், சயின்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். இந்த காலத்தில் இப்போ சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க என்னென்னா, நம்ம டிஎன்ஏவுக்குள்ளே அந்த டிஎன்ஏவோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா டெலோமியர் கேப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த டெலோமியர் கேப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஷூலேஸில் இருக்கக்கூடிய அந்த கவர் பண்ணியிருக்க பார்த்தியா அந்த பிளாஸ்டிக் அளவுக்கு தான் இந்த டெலோமியர் கேப்புன்றது இருக்கும். இந்த டெலோமியர் கேப்பு அது இருக்கிற அளவை விட கம்மியாகி வரும்போது நம்மளுக்கான முதிர்ச்சி, அதாவது ஏஜிங் ஃபேக்டர்ன்றது ரொம்பவும் ஸ்பீடாக நடக்கும் அப்படின்றத சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த டெலோமியர் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு செல்லும் டிவைட் ஆகும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா ஷார்ட்டாக தொடங்கணும். இப்படி ஷார்ட்டாக நம்மளுடைய ஏஜ் ஃபேக்டர்ன்றது வந்து பார்த்தோன்னா ரொம்பவும் ஸ்பீடாக நடக்கும். ஆனால் இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அதிகமான அளவு ஸ்மோக்கிங்கு, அதிகமாக வந்து பார்த்தோன்னா ஜங்க் ஃபுட் எடுக்கிறது, ரொம்ப வந்து பார்த்தோன்னா நைட்டில் தூங்காமல் நிறைய நாட்கள் வந்து பார்த்தோன்னா கழிக்கிறது, பாடியில் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னாலே இந்த டெலோமியர் கேப்புன்றது ரொம்ப வேகமாக வந்து பார்த்தோன்னா அதனுடைய அளவுலேருந்து கம்மியாகிட்டே வருது அப்படின்றதையும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி சொல்லிக்கிறாங்க. ஸோ டெலோமியர் கேப்பு எந்த அளவுக்கு அதனுடைய சைஸ் இருக்குதோ அந்த அளவு பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ நாள் வாழ போகிறீங்க அப்படின்றது இருக்குது. பைபிளில் ஆதியாகமம் அதிகாரம் 6 வசனம் 3ல் ஒரு லைன் இருக்குது. த மேன்ஸ் லைஃப் ஷால் பி 120 இயர்ஸ். அதாவது ஒரு மனுஷனால் கிட்டத்தட்ட 120 வருடங்கள் வந்து பார்த்தோன்னா வாழ முடியும் அப்படின்றத பைபிளே சொல்லியிருக்கு. அதை இப்போது சயின்டிஸ்ட் வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. என்றைக்கோ புராணங்களில் சொன்னது இன்றைக்கி சயின்டிஸ்ட் வந்து பார்த்தோன்னா அதை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இதை கேட்குறதுக்கு உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ த சாய்ஸ் இஸ் யார்ஸ். நீங்கள் எவ்வளோ வருஷம் வாழ போகிறீங்க அப்படின்றத நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலில் என்னென்ன பழக்க வழக்கங்களை வச்சு வாழ்கிறீங்க அப்படின்றது தான் டிசைட் பண்ண போகுது. இந்த மாதிரியான ஹிடன் ட்ரூத்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட்டுக்கு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.